என்ன புள்ள ஸ்போர்ட்ஸ் செய்த ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் செய்யறது கம்பல்சரி, கட்டாயம் செஞ்சே ஆகணும். ஸ்போர்ட்ஸுக்காக நோம்புடேலுமா கேக்குறாங்க. நாங்களும் இனி முக்கியமான ஃபத்வா ஒன்று வந்தீங்க. சரி சரி, உங்களோட பிள்ளைக்கு எத்தனை வயசு? மிச்சம் இல்ல 18. 18 வயசு பிள்ளைக்கு நோம்பு உடையலுமான்னு கேட்கக்கூடிய தாய்மாரும் இன்றைக்கு இருக்கிறார். ஏன் தெரியுமா? 18 வயசு ஆகியும் இந்த உம்மாக்கும் பாப்பாக்கும் அது செல்ல புள்ள. அப்ப நோம்பு உடையலுமான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இவங்க எப்படி இந்த புள்ளைய சொபோக்கு எழுப்புவாங்க? சாடன்னு முறிவினத்தோடு படுக்கட்டும் படுக்கட்டும். அப்ப 18 வயசு ஆகியும் சரியா நோம்பு பிடிக்க பழக்கில்ல, 18 வயசு ஆகியும் சொபோகுக்கு எழுப்பில்ல, 18 வயசு ஆகியும் பொறுமை செய்ய தெரியாது, 18 வயசு ஆகியும் அல்லாஹ் ரசூலை பத்தி ஒன்றுமே தெரியாது. ஸ்கூலுக்கு போனா மிக்ஸ். அங்க கிட்டத்தட்ட 8 மணியிலிருந்து 2 மணி வரங்காட்டி 9, 10, 11, 12, 1, 2, 6 hours 6 மணி நேரம் வேற வேற கலாச்சாரங்களோட. பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை, மிக்ஸ் என்றா எல்லாரும் ஆம்பளை பொம்பளை புள்ள எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. அந்த மாதிரி எல்லாரும் உண்டாத்தான் பழகிறோம். அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட தெய்வம், அவங்களோட அது இது தெரிந்தானே நான் மிச்சம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதத்தான் பழகுது. வீட்டுக்கு வந்தா டியூஷன் கிளாஸ், அதுக்கு பிறகு மகரிபு கிட்டவாய் வந்தா அதுக்கு பிறகு புள்ள விடுங்க. இப்ப உம்மா பிஸி, நாடகம் பார்க்கணும். இப்ப 8 மணி 8:30 ஆவச்சல்ல புள்ள கன தூக்கத்துல தடமாறி எப்படியோ செட்டிலையோ முன்னுக்கோ மின்னுக்கோ டைல்ஸ்லயோ படுத்த புள்ள தூக்கம். 9 மணிக்கு கொண்டு போய் புள்ளைய வளர்த்தாட்டியாச்சு. இப்ப உம்மாக்கும் வாப்பாக்கும் புள்ளையோளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல இறக்கமா பேசுறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ கொஞ்சிறதுக்கோ மடியில் உட்கார வைக்கிறதுக்கோ டைம் இல்ல. மறுபடியும் அடுத்த நாள் வெள்ளனைக்கு ஸ்கூல். இப்படி பார்த்தா 5 வருஷமும் 6 hours இந்த புள்ளையோட மனசுள்ளுக்கு, தலையுள்ளுக்கு, நரம்புள்ளுக்கு, ரத்தமுள்ளுக்கு பழக்கப்பட்டது உம்மா வாப்பாட குணமும் அல்ல, அல்லாஹ் ரசூலோட குணமும் அல்ல, அப்பா உம்மம்மாட குணமும் அல்ல, அவுலியாக்களோட குணமும் அல்ல. இந்த 6 மணி நேரமும் ஸ்கூல்ல கூட்டாளிமார்ட பேச்சுவார்த்தையும் நடத்தையும் சிரிப்பும் அதுவும் இது மட்டும். போதா குறைச்சலுக்கு அட்வான்ஸ் லெவல்ல 4A. இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க அனுப்ப போறோம். இங்கே ஒரு பலாயம் செய்யாத புள்ள அங்க வைத்து வெள்ளக்காரரோட என்ன பலாய செய்யும்? நல்லா யோசிங்க. கனடாக்கு அனுப்பணுமா, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பணுமா, அமெரிக்கா? இத நீங்க யோசிக்க கூடாது. இவரு மௌலவி ஆயிக்கொண்டு எங்கட புள்ளைய படிப்பிக்க வானம் என்றாரு. அல்லாஹ் பொல பிடிப்பான். நான் அப்படி சொல்லல. நல்லா படிப்பீங்க, என்ஜினியர் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, லோயர் ஆக்குங்க. என்னென்ன படிப்பு உலகத்துல இருக்கோ அங்க கொண்டு போய் டொப்ல வைங்க, நோ ப்ராப்ளம். சொத்து கொடுக்கணுமா கொடுங்க, பிள்ளைக்கு வீடு கொடுக்கணுமா கொடுங்க, வாகனம் கொடுக்கணுமா எல்லாம் செய்யுங்க. ஆனா 4வது கொடுத்துருங்க. இந்த 4வது தீன், மார்க்க விஷயம், தொழுகை, நோம்பு, குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிற விஷயங்கள், மன்னிக்கிற விஷயங்கள், பொறுமை செய்யற விஷயங்கள், திக்ரு செய்யற விஷயங்கள், ஸலவாத் ஓதுற விஷயங்கள், இத கொடுத்து 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 பிள்ளைகளை வளர்த்துட்டு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் முந்தி பிள்ளைக்கு ஒரு காணியை பார்த்து வச்சாச்சு, அங்கே ஒரு வீட்டை கட்டியாச்சு, ரைட். 20 வயசு ஆனத்தோட கொண்டு போய்த்து இன்னொரு வீட்டுல விட்டுட்டு வந்து கதை முடிச்சு. அது போய்த்து கொண்டு பாடுத பாடு அல்லாஹ்க்கு ரசூலுக்கு தான் தெரியும். எனவே எங்கட பிள்ளைகள் சந்தோஷமா அதபொழுக்கத்தோட உலகத்துல வாழணும்டா நாங்க சந்தோஷமான முறையில் அதுகளை வளர்க்கணும். நான் இப்ப சொன்ன விஷயத்தை நல்லா யோசிங்க, போய்த்து பஞ்சாதி மார்க்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப ஒரு முடிவு வரும். உடுபடாம குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து சொபோவுக்கு எலும்புங்க, பிள்ளைய தொலை பழக்குங்க, கஷ்டம் பார்க்க வானம். பிள்ளையோட காலில் ஒரு பழுது வந்திருக்குது உதாரணமா, அந்த பழுது நல்லா உள்ளுக்கே போயிருக்குது. டாக்டர் சொல்றான் எப்படி சரி இதை வெட்டி வெளிஷாக்கல்ல சொன்னா முழங்காலுக்கு தலை வெட்டோண்டிய நிலைமை வரும். எனவே புள்ள அழுதத்தை பார்த்து நீங்க பாவம் பார்த்தீங்க, முடிஞ்சு கதை. இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்படி காலை வெட்டுறம் இல்ல ஒன்றும் இல்ல, ஏண்ட புள்ளையோட பழுத போட்டுக்கொண்டு நீ அதே விதையும் செஞ்சு வளர்த்துறதுக்கா, அது ஒன்னும் சரி வராதுன்னு வீட்டுல 5 நாள் படுக்க வச்சா என்ன நடக்கும்? கால் பை திரும்ப. இதே போலதான் தலை போற அளவுக்கு இன்றைக்கு அமலே இல்லாம ஷைத்தாண்ட பித்தலாட்டங்கள் ஊசலாட்டங்கள் எல்லாம் வார அளவுக்கு
இன்றைக்கு பிள்ளைகள் ஆக மோசமா இருக்கிறாங்க, ஆக மோசமா இருக்கிறாங்க. எனவே எங்கட ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள 7 வயசிலிருந்து கண்காணிச்சு ராவைக்கு பிள்ளைகள் எங்க போறாங்க எங்க வாராங்க, கூட்டாளிமாரு யாரு, யாரோட டெலிபோன் பேசுறாங்க, என்ன பாக்குறாங்க, கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல என்னத்தை பாக்குறாங்க, என்ன தொலைத்துறாங்க, எங்க போயிட்டு வராங்க, எல்லாத்தையும் அவதானிக்கணும். ஆம்பளையோ பொம்பளையோ ஏண்ட புள்ள எனக்கு சுத்தம் என்று கொண்டிருந்தோம்னா ஒரு நாளும் ஒரு புள்ளையும் திருந்தாரு. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தந்த பெரிய சொத்து, பிரியாத சொத்து ஆம்பளை புள்ளையும் பொம்பளை புள்ளையும். நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். எல்லாமே அழிஞ்சிரும், மௌத்தாவரத்தோட எங்களை விட்டு எல்லாம் பிரிஞ்சு கஃன் புடவை சந்தைக்கு மட்டும்தான் மிச்சம். எங்கட ஊடு, ஏண்ட காணி, ஏண்ட ஸ்டாக், ஏண்ட கடை, ஏண்ட எல்லாமே போய்த்திரும். ஆனா ஏண்ட புள்ள செய்யற அமல் ஏண்ட கபருக்கு வரும், ஏண்ட புள்ள செய்யற பாவம் ஏண்ட கபருக்கு வரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஹயாத்தோட இருக்க செல்ல ஏண்டி அளவுக்கு சதக்கத்தும் ஜாரியாவை நல்லா கொடுத்துட்டு போங்க, அதோட இன்னமொரு சதக்கத்தும் ஜாரியா விட்டுட்டு போங்க. என்ன அது? உங்களுக்காக வேண்டி துவா கேட்கக்கூடிய ஒரு புள்ள. அது நாங்க மௌத்தா போன புறவும் புள்ள துவா கேட்டா கபருக்கு வரும், துவா கேட்டதே கபருக்கு வருமெண்டா அந்த புள்ள அநியாயம் பண்ணி கொண்டு திரிஞ்சா, தொழாம ஓதாம அநியாயம் செஞ்சு கொண்டு திரிஞ்சா அதுவும் உம்மா வாப்பட கபருக்கு வந்து அரிச்சாட்டியம் செஞ்சு கொண்டே இருக்கு. எனவே பிள்ளைகளை மட்டும் அதபொழுக்கத்தோட வளர்க்க இல்லையென்றா நாம வாழ்க்கையிலையும் தோத்து ஆகிரத்திலையும் தோத்து, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவு, அதிலையும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சஹாபாக்களையும் அஹ்லு பைத்துகளையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல அகீதாவுல பிள்ளைகளை வளர்த்து விட்டு செல்ல வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய அனைத்து குடும்பத்துடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாம் என்னென்ன ஹாஜத்தோடு இந்த இடத்துக்கு வந்து கஷ்டத்தோட தியாகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோமோ அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. நம்முடைய நாட்டங்கள் தேட்டங்களை நிறைவேற்றி வைப்பாயாக. என்னென்ன துவாக்களை இந்த இடத்துல கேட்கிறோமோ அனைத்து துவாக்களையும் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நோயாளிகளை சுகப்படுத்துவாயாக. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடனாளிகளுக்கு நல்ல ரஹமத்தை செய்வாயாக. அவர்களுக்கு 4 புறங்களிலிருந்தும் ஹலாலான ரிஸ்கை அள்ளி அள்ளி வழங்குவாயாக. அதே போல யா அல்லாஹ் நாம் என்னென்ன பாவங்களை செய்தோமோ அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த அத்தியாயத்து ஷாதுலியா என்ற இந்த இணைப்பை மக்களோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து கியாமத்து நாள் வரையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதற்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை தருவாயாக. அனைத்து வாலிபர்களையும் அனைத்து இஹ்வான்களையும் ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் என்னென்ன தேவை இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் நீயே நிறைவேற்றி தருவாயாக. நமது துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும். என்ன புள்ள ஸ்போர்ட்ஸ் செய்த ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் செய்யறது கம்பல்சரி, கட்டாயம் செஞ்சே ஆகணும். ஸ்போர்ட்ஸுக்காகவே நோம்புடேலுமா கேட்கிறாங்க. நாங்களும் இனி முக்கியமான ஃபத்வா ஒன்று வந்தீங்க. சரி சரி உங்களோட பிள்ளைக்கு எத்தனை வயசு? மிச்சம் இல்ல 18. 18 வயசு பிள்ளைக்கு நோன்பு உடையலுமான்னு கேட்கக்கூடிய தாய்மாரும் இன்றைக்கு இருக்கிறார். ஏன் தெரியுமா? 18 வயசு ஆகியும் இந்த உம்மாக்கும் பாப்பாக்கும் அது செல்ல புள்ள. அப்ப நோன்பு உடையலுமான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இவங்க எப்படி இந்த புள்ளைய சொபோக்கு எழுப்புவாங்க? சாடன்னு முறிவினத்தோடு படுக்கட்டும் படுக்கட்டும். அப்ப 18 வயசு ஆகியும் சரியா நோன்பு பிடிக்க பழக்கில்ல, 18 வயசு ஆகியும் சொபோக்கு எழுப்பில்ல, 18 வயசு ஆகியும் பொறுமை செய்ய தெரியாது, 18 வயசு ஆகியும் அல்லாஹ் ரசூலை பத்தி ஒன்றுமே தெரியாது. ஸ்கூலுக்கு போனா மிக்ஸ். அங்க கிட்டத்தட்ட 8 மணியிலிருந்து 2 மணி வரங்காட்டி 9, 10, 11, 12, 1, 2, 6 ஹவர்ஸ் 6 மணி நேரம் வேற வேற கலாச்சாரங்களோட. பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை, மிக்ஸ் என்றா எல்லாரும் ஆம்பளை பொம்பளை புள்ளைகள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. அந்த மாதிரி எல்லாரும் உண்டாத்தான் பழகிறோம். அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட தெய்வம், அவங்களோட அது இது தெரிந்தானே நான் மிச்சம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் பழகுது. வீட்டுக்கு வந்தா டியூஷன் கிளாஸ், அதுக்கு பிறகு மகரிபு கிட்டவாய் வந்தா அதுக்கு பிறகு புள்ள விடுங்க. இப்ப உம்மா பிஸி, நாடகம் பார்க்கணும். இப்ப
8 மணி 8:30 ஆவச்சல்ல புள்ள கன தூக்கத்துல தடமாறி எப்படியோ செட்டிலையோ முன்னுக்கோ டைல்ஸ்லயோ படுத்த புள்ள தூக்கம் 9 மணிக்கு கொண்டு போய் புள்ளைய வளர்த்தாட்டியாச்சு. இப்ப உம்மாக்கும் வாப்பாக்கும் புள்ளையோளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல இறக்கமா பேசுறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ கொஞ்சிறதுக்கோ மடியில் உட்கார வைக்கிறதுக்கோ டைம் இல்ல. மறுபடியும் அடுத்த நாள் வெள்ளைக்கு ஸ்கூல். இப்படி பார்த்தா 5 வருஷமும் 6 hours இந்த புள்ளையோட மனசுள்ளுக்கு தலையுள்ளுக்கு நரம்புள்ளுக்கு ரத்தமுள்ளுக்கு பழக்கப்பட்டது உம்மா வாப்பாட குணமும் அல்ல, அல்லாஹ் ரசூலோட குணமும் அல்ல, அப்பா அம்மாவோட குணமும் அல்ல, அவுலியாக்களோட குணமும் அல்ல. இந்த 6 மணி நேரமும் ஸ்கூல்ல கூட்டாளிமார்ட பேச்சுவார்த்தையும் நடத்தையும் சிரிப்பும் அதுவும் இது மட்டும். போதா குறைச்சலுக்கு அட்வான்ஸ் லெவல்ல 4A. இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க அனுப்ப போறோம். இங்கே ஒரு பலாயம் செய்யாத புள்ள அங்க வைத்து வெள்ளக்காரரோட என்ன பலாய செய்யும்? நல்லா யோசிங்க. கனடாக்கு அனுப்பணுமா, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பணுமா, அமெரிக்கா? இத நீங்க யோசிக்க கூடாது. இவரு மௌலவி ஆகிக்கொண்டு எங்கட புள்ளைய படிப்பிக்க வானம் என்றாரு. அல்லாஹ் பொல பிடிப்பான். நான் அப்படி சொல்லல. நல்லா படிப்பீங்க, என்ஜினியர் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, லோயர் ஆக்குங்க. என்னென்ன படிப்பு உலகத்துல இருக்கோ அங்க கொண்டு போய் டொப்ல வைங்க, நோ ப்ராப்ளம். சொத்து கொடுக்கணுமா கொடுங்க, பிள்ளைக்கு ஊடு கொடுக்கணுமா கொடுங்க, வாகனம் கொடுக்கணுமா எல்லாம் செய்யுங்க. ஆனா 4வது கொடுத்துருங்க. எந்த 4வது? தீன், மார்க்க விஷயம், தொழுகை, நோம்பு, குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிற விஷயங்கள், மன்னிக்கிற விஷயங்கள், பொறுமை செய்யற விஷயங்கள், திக்ரு செய்யற விஷயங்கள், ஸலவாத் ஓதுற விஷயங்கள், இத கொடுத்து 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 பிள்ளைகளை வளர்த்துட்டு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் முந்தி பிள்ளைக்கு ஒரு காணியை பார்த்து வச்சாச்சு, அங்கே ஒரு வீட்டை கட்டியாச்சு, ரைட். 20 வயசு ஆனத்தோட கொண்டு போய்த்து இன்னொரு வீட்டுல விட்டுட்டு வந்து கதை முடிச்சு. அது போய்த்து கொண்டு பாடுத பாடு அல்லாஹ்க்கு ரசூலுக்கு தான் தெரியும். எனவே எங்கட பிள்ளைகள் சந்தோஷமா அதபொழுக்கத்தோட உலகத்துல வாழணும்டா நாங்க சந்தோஷமான முறையில் அதுகளை வளர்க்கணும். நான் இப்ப சொன்ன விஷயத்தை நல்லா யோசிங்க, போய்த்து பஞ்சாதி மார்க்கிட்ட சொல்லுங்க. அப்ப ஒரு முடிவு வரும். உடுபடாம குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து சொபோவுக்கு எலும்புங்க, பிள்ளைய தொலை பழக்குங்க, கஷ்டம் பார்க்க வானம். பிள்ளையோட கால